வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு வீடியோ போட போகிறேன். வீட்டிலே எப்படி நம்ம காளான் வந்து சூப்பராக பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி. ஸோ காளான் நான் வாங்கி பாயில் பண்ணி அது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, சோள மாவு, அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து நம்ம பொரிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வெளியெலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத டக்குன்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆறினோன்னே அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை இஞ்சி பூண்டோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி பொடி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சாஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோய் சாஸு. நான் இதில் ஒரு சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த உதுத்து வச்ச காளானையும் அதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலரிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் 1 ஸ்பூன். அதையும் அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். காளான் இந்த மாதிரி ரெடி ஆயிடும். அவ்வளோதான். வீட்லேயே சிம்பிளாக அந்த காளான் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.